என்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை குருஜி. என் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும். என் அப்பா அம்மா நல்லா சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் நினைப்பெல்லாம் கரெக்டு தான். ஆனால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல நீ சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? உன்னோட சந்தோஷம் தான் ஏன் முக்கியம். எனக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நான் அடுத்தவனுக்கு சொத்தாக நான் கொடுக்க முடியும். எனக்குள்ள கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்கும் நீ கொடுக்க போகிற. உனக்குள்ள வறுமை இருக்குன்னா வறுமையை கொடுப்ப. உனக்குள்ள பயம் இருக்குன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நீ பயமுறுத்திக்கிட்டே இருப்ப. ஸோ இயற்கையின் சட்டமே அப்படி தான். நீ யாருக்கு எதை நீ கொடுக்கணும்னு நினைக்கிறாயோ முதல்ல நம்ம அதை சம்பாதிக்கணும்ல, நம்மக்கிட்ட அது இருக்கணும்ல. நானே சந்தோஷமாக இல்லைன்னா நான் எப்படி என் கணவரை நான் சந்தோஷமாக வைத்திருக்க முடியும்? எப்படி என் மனைவியை சந்தோஷமாக வைத்திருக்க முடியும்? எப்படி என் பிள்ளையை சந்தோஷமாக வைத்திருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. என் தாய் தந்தையை சந்தோஷமாக நான் முதல்ல நல்லா இருக்கணும், நான் அமைதியாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ நான் அந்த சந்தோஷத்துக்குள்ள வரணும்னா அப்போ நான் என் வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். உயர்ந்த இடத்துல முதல்ல என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும். என் உடம்புல ஏதாவது கோளாறு வந்தால் எனக்கு டென்ஷன் ஆயிரும். மனசு பாதிக்கப்பட்டால் டென்ஷன் ஆயிரும். அப்போ கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாகிய என்னுடைய உடம்பு, என்னுடைய மனதை நான் சரியாக புரிந்து கொண்டு நான் எப்போ ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேனோ இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுவாங்க. கவலையே விடாதீங்க. உங்கள் கூடவே எல்லாரும் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்களே மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுக்கிட்டு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே கோவத்தோடு வர்றீங்க, ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி வாழ்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க, எரிஞ்செரிஞ்சு விழுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே அமைதியை இல்லவே இல்லை. கோவம் அப்படி இருக்குது. ஆஃபீஸில் அவ்வளோ டென்ஷனு, வீட்டில் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்று வெளியில் சிரித்து பிரயோஜனம் இல்லை. உள்ளுக்குள்ளே அமைதி இருக்க வேண்டும், ஆனந்தம் இருக்க வேண்டும். அதை முதல்ல எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பாருங்கள். அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.